மண்ணெண்ணையில வாகனம் ஓடுதுன்னு சொல்லி குடிச்சு கொண்டு 50,000 60,000 ஃபைன் அடிக்கணும். ஆனா சட்டத்தின் படி அந்த சூதானம் செய்யறது ஆட்டவன் அப்படியே பர வாகனம் பஸ் ஓடுது, லொரி ஓடுது, காமன்ஸ் பஸ் ஓடுது, ஏசி பஸ் கூட மண்ணெண்ணெய் எல்லாம் ஓடுது. ஒரு கேன் மண்ணெண்ணெய் அடிக்கிறதுக்கு செக்காரனுக்கு ஒரு லிட்டருக்கு 10 ரூபா கொடுக்குறோம். 10 ரூபா இருந்து 11 மணிக்கு நிப்பாட்டி போட்டு திருப்பி இஞ்சால வலிக்கிட்டா 10 ரூபாய்க்கு நிக்கிறான். 10 ரூபாய் இந்த மாசம் மட்டும் டைம் தரவே கதைக்கணும். சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கிளிநொச்சி மாவட்டம் இரணைமடு சந்தையில் டிப்பர் வாகன உரிமையாளர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மண்ணெண்ணெயில் ஓடுகின்ற டிப்பர் வாகனங்களை போலீஸார் மறித்து விசாரணை செய்திருக்கிறாங்க. அதில் அந்த டிப்பர் வாகன உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போலீஸாரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அது என்ன சம்பந்தமான வாக்குவாதம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் மட்டும் மண்ணெண்ணெயில் ஓடையில் வேறு வாகனங்களும் மண்ணெண்ணெயில் ஓடுது. நீங்கள் ஏன் அவர்களை விசாரிக்காமல் எங்களை மட்டும் விசாரணை செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாருக்கும் ஒரே சட்டத்தை கொண்டு வர வேணும், எல்லாரையும் நீங்கள் மறைச்சி விசாரிக்கணும் என்ற மாதிரி அவையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது சம்பந்தமான ஒரு காணொலி பதிவை தான் நாங்கள் இதில் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம். டிப்பர்கள் மட்டும் ஓடல, பஸ் ஓடுது, லொரி ஓடுது, காமன்ஸ் பஸ் ஓடுது, ஏசி பஸ் கூட மண்ணெண்ணெய் எல்லாம் ஓடுது. எங்க டிப்பரை மட்டும் மறைக்கிறேன்னு சொன்ன சட்டத்தை எல்லாருக்கும் ஒன்றா கொண்டு வரணும். அப்ப எல்லாரையும் மறைங்க, டிப்பரை மட்டும் மறைக்காம எல்லாரையும் மறைங்க. எல்லாரையும் மறைச்சீங்கன்னா சரி. நாங்க லீசிங்ல வாகனத்தை எடுத்து வச்சுட்டு 200 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் அடிக்கிறோம், 15 ரூபாய் கூட கொடுத்துட்டா நாங்க மண்ணெண்ணெய் அடிக்கிறோம். டீசல் 300 ரூபாய். எங்களுக்கு ஒரு ஓட்டம் யாழ்ப்பாணம் போனா 7,000 ரூபாய் காசு மிஞ்சும். ஆனா அந்த 7,000 ரூபாய் டீசல்ல ஓடுனா அந்த 7,000 எங்களுக்கு கிடைக்காது. டிரைவருக்கும் போட்டா நாங்க வீட்டுல இருந்தா காசு கொடுக்கணும். என்னோட லீசிங் கட்டுறது வாகனத்துக்கு கட்டலாது. அதனால மறைக்கிறேன்னு சொன்னா டிப்பரை மட்டும் மறைக்காம பஸ்ல இருந்து லொரியில இருந்து எல்லா வாகனத்தையும் மறைக்கணும். நீங்க எல்லா வாகனத்தையும் மறிக்கலண்டா நாங்க ரோட்ல குறுக்கா டிப்பரை போட்டு ஆர்ப்பாட்டம் செய்வோம். எல்லாரும் செய்வோம். சட்டம் இருந்துன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். பஸ்ஸுக்கு இருக்கணும், டிப்பருக்கு இருக்கணும், லொரிக்கு இருக்கணும், எல்லாருக்கும் ஒரே சட்டம் இருக்கணும். நீங்க டிப்பரை மட்டும் மறைப்பீங்களா இருந்தா நாங்க டிப்பரை ரோட்ல குறுக்க போட்டு மறிப்போம், மறிச்சு ஆர்ப்பாட்டம் செய்வோம். மறிக்கணும்னா எல்லாரையும் மறிங்க. சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே, டிப்பர்காரருக்கு மட்டும் சட்டம் இல்ல தானே, எல்லாருக்கும் ஒரே சட்டம். எல்லாத்தையும் மறிங்க. மண்ணெண்ணெயில ஓடுற முழு வாகனத்தையும் மறிங்க. நாங்களும் மண்ணெண்ணெயில ஓடாம, நாங்க லீசிங்ல தான் வாகனம் எடுத்திருக்கோம். நாங்க ஓடாம இருந்தா லீசிங் கட்ட இயலாது. நீங்க எல்லா வாகனத்தையும் மறிங்க, எல்லாருக்கும் ஒரே சட்டத்தை கொண்டு வாங்க. நாங்க டீசல்ல ஓடுறோம், எங்களுக்கு டிப்பர்காரருக்கு மட்டும் சட்டம் இல்ல, எல்லாருக்கும் ஒரே சட்டமா இருக்கும். மண்ணெண்ணெயில ஓடணும்னு எந்த ஆசையும் இல்ல. நாங்கள் ஒரு செட்ல போய் ஒரு கேன் மண்ணெண்ணெய் அடிக்கிறதுக்கு செட்காரனுக்கு ஒரு லிட்டருக்கு 10 ரூபா கொடுக்குறோம். 10 ரூபாய் கொடுத்து அந்த கேனை தூக்கி தோல்ல உணர்ந்து டிப்பருக்கு ஊத்தி அந்த மண்ணெண்ணெயில கொண்டு போய் நாங்கள் ஒரு 35,000 ரூபாய்க்கு பறிக்க வேண்டிய லோட்டை 30,000 ரூபாய்க்கு பறிக்கிறோம். மண்ணெண்ணெயில அடிச்சு நாங்க அதை லாபத்தை எடுக்க இல்லை, கொண்டு போய் விலை குறைச்சி தான் பறிக்கிறோம். நாங்கள் மண்ணெண்ணெய் அடிக்கிறோம்னு சொல்லி நாங்க லாபமே எடுக்க இல்லை. நாங்கள் அந்த டீசல்ல ஓடினா 35,000 ரூபாய்க்கு பறிக்கணும். நாங்க மண்ணெண்ணெய்ல அடி ஓடுறோம், நாங்க 30,000 ரூபாய் தான் பறிக்கிறோம். ஆனா இப்ப நாங்கள் எடுத்து ஓடுற எல்லாம் மண்ணெண்ணெய் காசுக்கு தான் ஓடுற எடுத்து வச்சுக்கிறோம். அங்கங்க 30 லோட்டு 20 லோட்டு நாங்கள் ஓடுற எடுத்து வச்சுக்கிறோம். ரோட்டுக்காரர் எங்களை நம்பி ரோட்டுகள் எடுத்து வச்சுக்கிறாங்க. நாங்க 30,000 ரூபாய் படி கிரவல் யாழ்ப்பாணத்துல பறிக்கிறோம்னு சொன்னபடியால அவங்க 30,000 ரூபாய் நாங்க மண்ணெண்ணெய் ரேட் தான் சொல்லிக்கிறோம். அப்ப அதனால எங்களுக்கு அவங்க 30,000 ரூபாய் எங்களுக்கு நாங்க பறிப்போம்னு சொல்லி எங்களை நம்பி அவங்க ரோட்டு வேலையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. இது திடீரென்று இன்றைக்கு போலீஸ் இவ்வளவு நாங்க இன்றைக்கு நேற்று ஓட இல்லை, இன்றைக்கு டீசல் பிரச்சனை வந்ததோ அண்டையில இருந்து ஓடிக்கொண்டிருக்கோம். 3 வருஷமா ஓடிக்கொண்டாருக்கேன். எந்த டிப்பர் புது டிப்பர், எனக்கு மண்ணெண்ணெய் அடிச்சு ஓட வேண்டிய எந்த தேவையும் இல்லை. ஆனா என்ன செய்யறது, எல்லாரும் ஓடைக்குள்ள ஓடியாச்சு, ஓடி பழகியாச்சு, ரேட்டை கொடுத்துட்டோம். திடீரென்று ஒரு நாள்ல நின்று கொண்டு மண்ணெண்ணெயை பிடிச்சி மண்ணெண்ணெய் ஓட இயலாதுன்னு சொன்னா நாங்க ஒன்றும் செய்ய இயலாது. நீங்களும் அரசாங்கமோ இல்லாட்டி போலீஸோ ஆரோ உங்களுக்கு ஒரு தீர்வு தரணும். இத்தனாம் தேதிக்கு பிறகு மண்ணெண்ணெயோட ஓட இயலாது. அது எங்களுக்கு தேவையில்லை. என்ன எந்த வானம் அது எங்களுக்கு தேவையில்லை. நாங்க என்ன சொல்றோம்டா, டிப்பர் நாங்க பறிக்கிறோம், டிப்பர் தானே ஓடுறோம். எங்களுக்கு டிப்பர் மண்ணெண்ணெயில ஓடையலாம், இனிமேல் எந்த ஓடையலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸை வைங்க. இத்தனாம் தேதிக்கு பிறகு மண்ணெண்ணெயில ஓடுற டிப்பரை நாங்க அரச சொத்தாக்குவோம், இல்லாட்டி மண்ணெண்ணெயில ஓடினா அது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி எல்லாருக்கும். இது அப்படி இல்லை. இது மாங்குளத்துல ஒரு ஆள் பறிச்சு என்ன மண்ணெண்ணையா பன்சியாத்தேன்ட்டு
அங்க ஒரு ஆள் மறைச்சு மண்ணெண்ணையா 1000 ரூபா தாங்க இப்படி என்று நாங்க கொடுத்து செட்காரனுக்கு 10 ரூபா கொடுத்து ஏன் எங்களுக்கு தேவையா? இது தேவையே இல்லை. நீங்க சரியான ஒரு நடவடிக்கை எடுங்க. மண்ணெண்ணெயில ஓடக்கூடாது. அதே மாதிரி எத்தனை செட் இருக்கு தெரியுமா? ஒரு லிட்டருக்கு 10 ரூபா கூட பண்ற செட் இருக்கு தெரியுமா? அதே எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு அப்படி ஒரு தேவையில்லை. நாங்க டீசல்ல ஓட தயாரா இருக்கிறோம். ஆனா என்ன பிரச்சனை இருந்தா நாங்க கொண்டு போய் மண்ணெண்ணெயில அடிச்சு 30,000 டீசல் அடிச்சு 35,000 ரூபாய் பறிச்சா மற்ற டிப்பர்காரர் கொண்டு போய் மண்ணெண்ணெய் அடிச்சு 30,000 ரூபாய் பறிப்பாங்க. அப்ப நான் என்ன தொழில் செய்யறது? நான் வீட்டை வச்சு கொண்டு இருக்கிற டீசல் நீங்க அவங்ககிட்ட கேட்கிறேன் 30,000 ரூபாய்க்கு பறிக்கிறவங்க நீங்க பறிப்பீங்களா? 35,000 ரூபாய்க்கு பறிக்கிறவங்க பறிப்பீங்களா? அப்ப நாங்க என்ன செய்யறது? இதுக்கு ஒரு சரியான தீர்வு. ஆறாவது எங்களுக்கு அவசியம் எந்த தேவையும் இல்லை மண்ணெண்ணெயில். இப்ப நான் நீங்க ஓமன் இதுக்கு ஒரு சரியான தீர்வு தருவீங்கன்னா மண்ணெண்ணெய் டிப்பர்ல இருக்கிற மண்ணெண்ணெய் அவ்வளவு கீழே ஊத்திட்டு போய் நான் டீசல் அடிச்சு ஓடுறேன். இது நீங்க சரியான தீர்வு ஆறாறீங்க. டீசலுக்கு ஒரு இயந்திரம் தான் இருக்கு. ஆனா நீங்க மண்ணெண்ணெய் உங்களுக்கு பாதிப்பு இல்லையா? சரியான பாதிப்பு. எங்கட டிப்பர் பழுது, எங்களுக்கு பழுது, எல்லாமே பழுது. ஐயோ நாங்க தோல்ல தூக்கி நெஞ்சு நோவுது அண்ணன், நெஞ்சு நோவுது கேன தூக்கி தோல்ல. அது போக சனமங்களை திட்டுது, போலீஸ் பிடிக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை. டிப்பர் மண்ணெண்ணெய் டிப்பர் வருது. எல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. சட்டம் எல்லாருக்கும் நடைமுறைப்படுத்தினா ஐயோ நான் எங்களுக்கு இன்றைக்கு நான் இந்த இப்ப சொல்றேன் இந்த டிப்பர்ல இருக்கிற எண்ணெய் அவ்வளவு எடுத்து ஊத்திட்டு நான் போய் டீசல் அடிச்சு கொண்டு ஓடுறேன். எனக்கு எந்த தேவையும் இல்லை. சரியான ஒரு தீர்வு தான் வேணும். நாங்கள் என்ன எல்லாரும் ரேட் எடுத்து வச்சுக்கிறோம். இப்படி 30,000 ரூபாய்க்கு யாழ்ப்பாணத்துல பறிக்கிறவங்களுக்கு ரேட் எடுத்து வச்சுக்கிறோம். திடீர்னு ஒரு பிடிச்சா நாங்க கொண்டு போய் மண்ணெண்ணெய் 35,000 ரூபாய் வேணும். அப்ப 5,000 ரூபாய் ஆறுட்ட வேண்டுறது. ஒரு நாள் டேட்டு தாங்க இத்தனாம் தேதிக்கு அப்புறம் ஓடக்கூடாது என்று சொல்லுங்க. நாங்க ஓட இல்லை. அது சரியான ஒரு தீர்வு. මේ අවස්ථාවේදී මම කියන්න සූදානම් සියලු දෙනාටම මේ අපේ බර වාහන එකිනෙක දෙන්නෙක් කරන වැරදි නිසා මේ අපිට රසාව කරගන්න බැරුව තියෙන්නේ. හේතුව ඇවිල්ලා භූමි තෙල් එකටයි ඩීසල් එකටයි ලීටර් එකේ ඩීසල් මිල ඒ කියන්නේ මිල කියන්නේ රුපියල් 100කින් අඩුයි. රුපියල් 100ක් කියන්නේ වවුනියාව වෙන යාපනයේ යන්න ලීටර් 80ක් පිච්චෙනවා. ලීටර් 80 කියන්නේ රුපියල් 8,000ක්. රුපියල් 8,000ක් අඩුවෙන් මේ ලෝඩ් එකක් බාද්දී අපිටත් සිද්ධ වෙනවා භූමි තෙල් ගාලා දුවන්න. මේකයි හේතුව. මේකට අනිවාර්යෙන් හරියමන් තීන්දුවක් ගන්න ඕනේ. මොකද අපේ වාහනවල භූමි තෙල් ගන්න අපි තාස නැහැ. කැමති නැහැ. මේකට හේතුව වෙලා තියෙන්නේ ලීටර් 100ක් කියන්නේ යාපනයේ මේ වවුනියාවෙන් යාපනයේ කියන්නේ පොඩි දුරක් නෙවෙයි. කිලෝමීටර් 145ක් කියනවා වවුනියාවෙන් යාපනයේට. කිලෝමීටර් 145ක් යන්න ලීටර් 75ක් පිච්චෙනවා. ලීටර් 75ක් පිච්චෙනකොට රුපියල් 7,500ක්. ඔයා ගයක් අතන එක්කෙනෙක් බ්ලොක් ගල්ලයක් හෝ නැත්නම් ගලක් හෝ සිමෙන්ති ගලක් මොනවා හරි රුපියල් 7,500ක් අඩුවෙන් දෙනවා නම් ගන්නවද නැත්ද? ගන්නවනේ. එතකොට අපි සාධාරණ විදියට ජීවත් වෙන කිසිම කෙනෙකුට මේ ජීවත් වෙන්න බෑ. අපිත් එතකොට හොරගම් කරන්න ඕනේ, වංචා කරන්න ඕනේ, භූමි තෙල් ගහන්න ඕනේ. නැත්නම් අපි වාහන විකුණලා කුලී වැඩ යන්න ඕනේ. ඒ ඉන්න මේකට හරියම තීන්දුවක් ගන්න. මේ භූමි තෙල් ගාන එක නවත්තන්න ඕනේ. පිටිපස්සේ යන්න බෑ. ඇස් දානවා, ඇහ දානවා, ලක්ෂ 70ක් 80ක් දීලා ලොරියක් ගන්නවා, පිනාසයක් දාලා ඊට පස්සේ පිනාසයක් ගෙවා ගන්න බැරි වුණොත් එහෙම මොකද වෙන්නේ? අර එක්කෙනා 8,500ක් අඩුවෙන් බානකොට අපිත් 8,500ක් අඩුවෙන් බාන්න. ඒ නිසා තමයි මේ භූමි තෙල් ගහන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ. මම මේ සිංහලෙන් කතා කරන්නේ මේක ඔයාලා රටේ ජනාධිපතිතුමාලා ඔක්කොමලා මේක බලන්න ඕනේ. මේක හරියම තීරණයක් ගන්න ඕනේ. මේක අනිවාර්යයෙන්ම පොදුවේ. ඉතින් විතරක් නෙමෙයි බස් සියලුම වාහන ගහනවා. මොකද රුපියල් 8,500ක් අඩුවෙන් අපිට බාන්න බෑ. මේක අනිවාර්යයෙන්ම මේ භූමි තෙල් ගහන එක නවත්තන්න ඕනේ. එච්චරයි මේක කියන්න මම සූදානම් වෙන්නේ. සමහරවිට ස්තුති. Thank you. அதுல இருந்து 2.5க்கு பிறகு ஓடையிலாண்டு சடாரண்டு ஒரு கிலோமீட்டர் இருக்கு. அது அங்க லைன்ல 2 ஏத்தி கொண்டு வந்து 11 மணிக்கு நிப்பாட்டி போட்டு திருப்பி இஞ்சால வலிக்கிட்டா 10 ரூபாய்க்கு நிக்கிறான். 10 ரூபாய்க்கு மறைச்சு பதில் சொல்ல வேண்டியா கிடையாது. டைம்ல ஒரு பிரச்சனையா இருக்கு. அங்க 6 மணி இருக்கு கிரவல் பண்ணான்றான். எங்க கொண்டே கொட்டுறது? குறிப்பாக வண்டியால பாதிக்கப்படுறது வந்து அது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. மண்ணெண்ணெயால சரியான பாதிப்பு வண்டி அது இருக்கு தானே. இப்ப அது வந்து அந்த சட்டம் கட்டாயம் தேவை. ஏன்னா மறிச்சு ஓடுறேன்னா பாடசாலை பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள் உங்களோட சகோதர பிள்ளைகள் உங்களோட பிள்ளைலாம் போகுது. 2 இடத்துல நிக்கிறான். ஆனா டிப்போசந்தில இருந்து கிட்டத்தட்ட 20 போலீஸ் நிக்கிறான். 20 பேரும் மறைச்சு கேட்கறாங்க. டைம் பிரச்சனை எத்தனை மணிக்கு ஏத்துறீங்கன்றது. அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறது? ஒரு லோட் தான் ஓடலாம். பிள்ளைக்கு மாப்பட்டி வாங்க காசு இல்லை. மட்டலோடு ஓடுனாதான் மாப்பட்டி வீட்டு விசிலாவை பார்க்கலாம். ஒன்றும் செய்ய இல்லாத இது ஒரு கடுமையாக்கணும். மற்ற ரவிக்காரன் கடும் பிரச்சனையா விரட்டுறீனா சிங்களத்துல மட்டும்தான் கதைக்கிறேன்னா தமிழ்ல கதைக்கிறாங்க. இல்ல சரியான பிரச்சனையா இருக்கு. மரியாதை கொடுக்குறாங்க. இல்ல ஒரு ரவிக்கு மறைக்கிறாருன்னு சொல்லிக்கல ஒரு 10 வாகனத்தை சடார்னு மலமலாண்டு கையை போட்டு மறைக்கிறார். பின்னுக்கு வர பிரேக் அடிச்சு முட்டுப்படுது. கடை பிரச்சனை இருக்கு. இது கேட்க போனா நீங்க யாருன்னா பெரிய சிங்களத்துல பெரிய பிரச்சனையா இருக்கு. ரவிக்கு சேராக்குறாரு
அவர்கள் கடும் மூதமா இருக்கு. ரவிக் பிரச்சனை சரியான பிரச்சனையா இருக்கு. சரியான வியூகம் மேற்கொண்ட தேவை இது கட்டாயமா. குறிப்பா இது சம்பந்தமான போக்குவரத்து சரியான பிரச்சனையா இருக்கு. கிழக்கு வடமாகாணத்துல சரியான பிரச்சனை. ரவிக்கால போக்குவரத்து சரியான பிரச்சனையா இருக்கு. போக்குவரத்து பிரச்சனை அதிகம் வழங்கப்படும். அதுக்கான நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே கிரௌண்டான இடத்துல வந்து டிப்போ சந்தியில 5 டிப்பரை மறைக்கும் போது மற்றாக்கள் போக்குவரத்து பிரச்சனையா இருக்கு. அதை விளங்கி கொள்றீங்க. நம்மள பள்ளிக்கூடத்துக்கு மறைச்சு விடுறதுக்கு டிப்பரை மறைக்கிறீங்க, காசு வாங்கி செக் பண்றதுக்கு. மற்றது பள்ளிக்கூட லைனை பாக்குறீங்க இல்ல. அதுக்குதான் இந்த பிரச்சனை, கடும் பிரச்சனை வந்தது. ரவிக்குமார முதல் அவையில திருத்த சொல்லுங்க. அதான் முதல் அவையில் ஓகே பண்ணா நாங்க சரியா நடப்போம். வாகனங்களை உடனே மறைக்க வேணாம்னு சொல்லுங்க. உடனே பிரச்சனையா கிடக்கு. அவையில முதல் சரியான முறைச்சி கொன்ற சொல்லுங்க. முதல் அவையில் நீட்டா ஒரு இடத்த கிரௌட் இல்லாத இடத்த மறைக்க சொல்லுங்க. மற்றது 11 மணிக்கு 100 டிப்பர் நிறுத்தி வச்சிருக்கப்பட்டா அதுல வந்து செக் பண்ணுங்க. அங்கே செக் பண்ண வேணும். அதை செக் பண்ணி போட்டு நோட் பண்ணி அங்கே அனுப்ப சொல்லி. கடுப்பு பிரச்சனையா இருக்கு. எங்களுக்கு ஓட இல்லாம இருக்கு. இல்லாட்டி அவ்வளோ டிப்பர் கொண்டு ஒரு இடத்துல லைன் பண்ணி தான் விடுவோம். ஓடா ரீசன் கட்ட மாட்டோம். இதுல நிக்கிறோம் இல்ல, மண்ணெண்ணையில வாகனம் ஓடுதுன்னு சொல்லி குடிச்சு கொண்டு 50,000 60,000 ஃபைன் அடிக்கணும். ஆனா சட்டத்தின் படி மண்ணெண்ணெய் அடிக்கிற குற்றம் தான். நாங்க ஒத்துக்கொள்றோம். நான் சட்டத்தை கேட்டு நாங்க மண்ணெண்ணெய் அடிக்கல. நாங்க போலீஸா கேட்டோம், ஜனாதிபதி கேட்டா மண்ணெண்ணெய் அடிக்கல. நாங்க மண்ணெண்ணெய் அடிச்சா சட்டத்தின் படி எங்கட புலவா. அதை நாங்க ஒத்துக்கொள்றோம். ஆனா மண்ணெண்ணையில ஒரு வாகனத்தை 3 வாகனத்தை பிடிச்சி மிச்ச வாகனம் விடுறது சட்டத்தின் படி அது குற்றம். அதுக்கு நாங்கள் இப்ப எல்லாரும் ஒன்று கூடி நாங்க காய்ச்ச வேலையில போலீஸார் சொல்லியிருக்கிறோம். வந்து ஒரு கிழமைக்குள்ள எல்லாருக்கும் ஒழுங்கான நீதி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறோம். நாங்க அதை காட்டி இந்த ஆர்ப்பாட்டத்தை இதோட கைய விடுறோம். அந்த ஒரு கிழமை சாட்சிக்குள்ள எல்லாருக்கும் ஒழுங்கான நீதி கிடைக்க தவறினால் எல்லாரும் ஒருத்தரும் மண்ணெண்ணையில ஓட பஸ்ஸோ காமன்ஸ் பஸ் ஓடுது மண்ணெண்ணையில, டைம் பஸ்கள் ஓடுது மண்ணெண்ணையில, ரொலியல் ஓடுது மண்ணெண்ணையில, எல்லாம் ஓடுது மண்ணெண்ணையில. டிப்பர் மட்டும் மண்ணெண்ணையில ஓடையில. நாங்க டிப்பர் மட்டும் மண்ணெண்ணையில ஓடையில, எல்லா மண்ணெண்ணையில ஓடுது. பஸ்ல இருந்து முழுக்க மண்ணெண்ணையில ரொலி மண்ணெண்ணையில ஓடுது. பிடிக்கிறது மட்டும் டிப்பர்காரர். இதுக்குரிய காரணம் ஒரு கிழமைக்குள்ள போலீசாக்களை சொல்லியிருக்கிறோம். இதை கைவிட சொல்லி ஒரு கிழமைக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்கும் நீதி கிடைக்கத்தக்கனையா செய்யறோம். ஓகே, எல்லாரும் விடுவோமா? இதுல எல்லாரும் விடுவோமா? ஒரு கிழமைக்கு விடுவோமா? விடுவோம். அதுக்குத்தான் அவர் சொல்லியிருக்காரு. கதைக்கணும். இந்த மாசம் மட்டும் டைம் தரது கதைக்கணும். அதுக்குள்ள அதுக்கப்புறம் பிடிக்கிறவாங்க இப்ப அதான் மறைச்சு எடுத்துனாங்களே. இப்ப மறைச்சு எடுக்க ஓடிட்டாங்க. வீடியோ எடுத்து போட்டு මේ වාහනේට වන හානිය මොකක්ද මේවා ගැන එහෙමනේ අපි ඔක්කොම සුහදවනි කටයුතු කරන්න ඕනේ. අපි ඒක කරලා දෙන්න. හරි එතකන් ඔයාලා මේ දැන් අර ඔයාලා මේ වාහන නතර කරලා මේ ඔක්කොම කරන්නේ රටේ නීතියනේ අභියෝග කරන්නේ. ඒක අපි කාටවත් බෑ. මටත් බෑ. වාටත් බෑ. ඒක අපිට මුකුත් කරන්න බෑ. හිත කතාව ඒකයි. මම දැන් මම මෙතන කිසිම කෙනෙක් අඳුරන කෙනෙක් නෑ. දන්න කෙනෙක් නෑ. මම මේකට ඇවිල්ලා පොලිසියට ඇවිල්ලා මේ මෙහෙට ඇවිල්ලා මාසෙ. வேற வந்த போலீஸ் வந்து ஒரு மாசம் தெரிஞ்சாக்க எல்லாம் මේක අපි அதெல்லாம் உங்களுக்கு காட்டி ஒரு மாசமா விசதுங்க அப்ப போட்டு ஒரு வாழையில பயன்